ஒவ்வொரு தடவை என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் PUBG கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே எனக்கு வந்து சரி ஓகே இருக்கிற வேலைலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பண்ணிக்கலாம், இல்லை மார்னிங் எந்திரிச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட்டோடு அந்த கேமுக்குள்ளே போயிடுவேன். இல்லை ஒரு ஒரு 3 கேம் விளையாடிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு. ஆனால் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்ட் பண்ண வரைக்கும் என்னோடய கான்ஷியஸ் எங்கிட்டே இருக்காது. ஒரு காரணம் வந்து எனக்கு அந்த கேம் ரொம்ப பிடிக்கும். ஜென்ரலாகவே நான் த்ரூ அவுட் என்னுடைய மொபைல் செலெக்ஷனே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேமிங் மொபைல் தான் வாங்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், என்னுடைய தாட் என்னென்னா இது நெகட்டிவ் கிடையாது, இல்லை கேமிங் தானே, ஸோ இது ஒன்றும் பெருசாக விஷயம் இல்லையேன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் பிளேயிங். பட் நாட் ஓன்லி PUBG, இது மாதிரி நிறைய கேம்ஸ் விளையாடுற பழக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா நான் வெப் சீரிஸ் இந்த மாதிரி பார்க்குற பழக்கம்லாம் எனக்கு த்ரூ அவுட் த டேஸ் இருந்திருக்கு. காலேஜ்லேருந்து அதுக்கப்புறம் நான் வேலை செய்யும்போது எனக்கு இருந்திருக்கு. அப்போது அந்த நிமிஷத்தில் என்னுடைய வேலை எனக்கு மறந்துடுது, என்னுடைய அடுத்த நாள் செய்ய வேண்டிய அந்த விஷயங்கள் மறந்துடுது. அந்த கேம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. இது ஒரு கைண்ட் ஆஃப் கேம் அடிக்ஷன் தானே அப்படின்னு எல்லோரும் பார்க்கும்போது எனக்கு இதில் என்ன ஒரு தெரிஞ்ச விஷயம் அப்படின்னா, இது கேம் அடிக்ஷனாக இருந்தால் நான் வந்து அதை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருப்பேன். என் வாழ்க்கை பூரா அது மட்டுமே நான் வந்து ஒரு வேளை என்னோடய தொழிலாக கூட மாற்றிருப்பேன். ஆனால் அப்படி இல்லாமல் என்னுடைய தொழில், என்னுடைய வேலை எல்லாம் வேறு. பட் என்னுடைய லிஷர் டைம் அப்படின்ற பேரில் நான் பண்ணுற ஒரு சின்ன ஒரு கேமிங் தானே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. அடிக்ஷன் கிடையாது, நான் நம்புகிறேன். அப்போது ஒரு நாள் நான் வந்து சின்னதாக சரி விளையாடி பார்ப்போமே நான் ஆரம்பித்த ஒரு கேம் வந்து இன்றைக்கி என்னால் என்னோடய வேலையை ஒதுக்கி வச்சுட்டு நான் அதை விளையாடுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்னா, எகெயின் நான் வந்து இது நெகட்டிவ் கிடையாது, இது வந்து ஒரு கேமிங் பிளாட்ஃபார்ம் தானே, இங்கே என்ன நம்ம தப்பாக கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். ரொம்ப லேட்டாக புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து நான் எனக்குள்ளே ஏற்படுத்திக்கிற ஒரு இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது என்னுடைய நிரந்தரமான ஆசைகளை நோக்கி நான் வந்து என்னோடய முயற்சிகளையும் வேலைகளையும் கவனத்தையும் செலுத்தும் போது என் கான்ஷியஸ் வந்து பரவாயில்ல, உனக்கு வந்து நீ எந்த கஷ்டமும் படாமல் சின்ன சின்ன சந்தோஷங்கள் நான் கொடுக்குறேன், ஏன் நீ அவாய்ட் பண்ணுற, எடுத்துக்கோன்னு சொல்லி ஒரு கேமிங்கோ, இல்லை நிறைய பேருக்கு டிக்டாக் வீடியோஸ் பார்க்குறது பிடிக்கும் அந்த மாதிரியோ, இல்லை ஒரு ஃபேஸ்புக் வீடியோ ஸ்க்ரோல் பண்ணுவோம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் தானே எடுத்துக்கோ. ஏன்னா நீ செய்கிற முயற்சிகள் வந்து நாளைக்கு பலனளிக்க போகிறதில்ல, டெய்லி நீ வேலை செஞ்சு தான் ஆகணும். ஸோ ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் நான் கொடுக்குறேன்ற மாதிரி தான் கான்ஷியஸ் வந்து இந்த மொபைல் ஃபோன் மூலியமாகவோ இல்லை உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அப்படி தான் அந்த கேமை நான் பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆச்சு, அந்த இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து என் முழுமையான நிரந்தரமான சந்தோஷங்களை விட பெரிய விஷயமாக மாற ஆரம்பிச்சிது. ஏன்னா என்னால் வந்து அந்த 9 to 12 o'clock வந்து அந்த கேம் அந்த டீம் கூட நானே போய் கேட்பேன், விளையாடலாம் நம்ம இன்றைக்கி. அப்போது நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய நிரந்தரமான வெற்றிகளுக்கும் நிரந்தரமான மாற்றங்களுக்கும் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கூட என் சின்ன சந்தோஷங்களை தேடி போகிறேன். இது என்ன ஆயிடுது, இந்த இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் நம்ம லைஃப்பில் கன்சியூம் பண்ண நேரம் வீணாகுது, நெகட்டிவான எண்ணங்கள் தோன்றுது, இல்லை வந்து நம்ம வாழ்க்கையோட முக்கியத்துவத்தை இழந்துட்டு வர்றோன்றதெல்லாம் சரி. ஆனால் இது நம்ம வாழ்க்கையை முழுமையாக கன்சியூம் பண்ணிடுது. நீங்கள் வந்து லைஃப்பில் எங்கேயும் மூவ் ஆகலை, அங்கேயே நிற்கிறீங்கன்னு உணர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது. முக்கியமாக இந்த 21 to 26 or 27க்குள்ளே இதனால் பாதிக்கப்படுறவங்க ரொம்ப அதிகம். இப்போ வந்து கேமிங் அப்படின்றது above 30 கூட விளையாடுறாங்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் மெயினாக பாதிக்கப்படுறது லைஃபோட அந்த ஒரு ஆரம்பக்கட்ட நிலையில் பாதிக்கப்படுறவங்க ஜாஸ்தி. ஸோ இந்த இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது நம்ம எல்லா ஏஜுக்கும் இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே நீங்கள் பாதி ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இது என்ன ஒரு சின்ன கேமிங் தானே, இதுக்கு இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஒரு பெரிய வெற்றிக்கு போகிறதுக்கு உங்கள் கான்ஷியஸை நீங்கள் செலுத்தும் போது நீ அவ்வளோ மெனக்கெட வேண்டாம், உனக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னு காமிக்கும் போது என்ன ஆயிடுது, பெரிய வெற்றியோட சந்தோஷம் வந்து உங்களுக்கு மறந்து போயிடும். ஒரு 5 மணி நேரம் கேம் விளையாடுறீங்க, இல்லை ஒரு 2 மணி நேரம் வெப் சீரிஸ் பார்க்குறீங்கன்னா அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை பற்றின எந்த எண்ணம் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் எண்ணங்கள் வாழ்க்கையாகுது அப்படின்னா முதல்ல எண்ணங்களை ஏற்படுத்தினா தானே வாழ்க்கையாகும். ஸோ எண்ணங்களே இல்லை அப்படி என்ன ஆகும்? ஸோ இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குள்ளே மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களால் வெளியே வர ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ எப்பவுமே நம்ம எதை கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்றத உணர்ந்து பண்ணுங்கள். அதாவது அது மீடியாவாக இருக்கட்டும், கேமிங்காக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பொது விஷயங்களாக கூட இருக்கலாம். அதாவது உங்களுக்கு அதை பண்ணால் யூ ஆர் ஃபீலிங் ஹாப்பி அப்படின்னாவே யூ ஷுட் பி வெரி வெரி கிளியர். அதை நம்ம பண்ணுறது சரியான்னு பார்த்துக்கணும். இது வந்து நிறைய அடிக்ஷன்ஸ் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு இந்த இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது நிறைய நிலைகளில் மாறும். இப்போது எனக்கு வந்து இது கேமிங் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருது அப்படின்னா, தற்காலிக சந்தோஷத்தை கொடுத்துருது அப்படின்னா, அது நிறைய பேர்த்துக்கு பானாக இருக்கலாம், இல்லைனா சில பேர்த்துக்கு வந்து மூவிஸாக இருக்கலாம், சில பேர்த்துக்கு வந்து வெப் சீரிஸாக இருக்கலாம், தெரியாது.
நீங்கள் கன்சியூம் பண்ணுற அந்த விஷயத்தில் நெகட்டிவிட்டியை கன்சியூம் பண்ணுறீங்க, அதை தவிர்க்கணும். அதையும் தாண்டி அது ஒரு இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை கன்சியூம் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கை எங்கேயும் நகராதுன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ என்ன நம்ம கன்சியூம் பண்ணுறோன்றத முதல் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னொரு ரொம்ப சிம்பிளான வழி என்ன தெரியுமா? அதுக்கான சோர்ஸையே நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் பண்ணிடுறது தான் ஈஸியான ஒரு வழின்னு சொல்லுவேன். இதுக்கு நான் என்ன பண்ணேன், நான் கேம் விளையாடுறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நான் விளையாடுவேன். சம்டைம்ஸ் எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரும். ஏன்னா அது நம்ம விளையாடிக்கிட்டே இருக்கோம், நம்ம வந்து ஒழுங்காக வேலை செய்யலையோ அப்படின்ட்டு. ஒரு சடனாக ஒரு முடிவு எடுத்து என்ன பண்ணுவேன், விளையாடி முடிச்சுட்டு கேமை டெலிட் பண்ணிடுவேன். ஸோ நிறைய பேருக்கு தெரியும், இந்த PUBG கேம் வந்து நியர்லி 1.5 GB 2 GB வரும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவேன், டெலிட் பண்ணிடுவேன். 2வது 3வது நாளில் திரும்பவும் இன்ஸ்டால் பண்ணிக்குவேன். இவ்வளோ பெரிய கேமை இன்ஸ்டால் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. பிகாஸ் அந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக. இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 தடவை பண்ணியிருக்கேன் அப்படின்னா எவ்வளோ தூரம் அந்த இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னோடய கான்ஷியஸை வந்து கன்சியூம் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு அனுபவமாக இருக்கலாம். இது வந்து எனக்கு PUBG அப்படின்னா உங்களுக்கு மேபி ஃபேஸ்புக் ஆப்பாக இருக்கும், இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் ஆப்பாக இருக்கலாம். ஸோ உங்களோட இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்கள் லைஃப்பை கில் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டுமே உங்களால் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்க முடியும். சோஷியல் மீடியா அடிக்ஷன்ஸ், தப்பான இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து புஷ் பண்ணுறாங்க, இதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நெகட்டிவிட்டி ஈஸியாக வந்துடுது, எல்லாம் சரி. பட் யூ ஷுட் பி அவேர். நான் தான் இதை போய் கன்சியூம் பண்ணுறேன், நான் தான் இதை போய் எடுத்துக்கிட்டு வரேன். அப்போது அதுக்கான சோர்ஸை எடுத்துடுறது தான் முதல் முக்கியமான விஷயம். அந்த சோர்ஸ் உள்ளே கொண்டு வராமல் இருக்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ண மாதிரி அந்த ஆப்பை டெலிட் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையோட சில முக்கியமான வேலைகளை வச்சுக்கோங்க. இல்லையா அந்த மாதிரி ஒரு சோர்ஸ் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு டம்மி ஃபோன் மாற்றிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். பட் உங்களோட அடிக்ஷனை பேஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அது உங்கள் வாழ்க்கையோட தேவைகளுக்கு அடிப்படையாக வச்சுக்கிட்டிங்கனாவே லைஃப் மாறும். இது நான் சொல்கிறது ஈஸியாக தெரியலாம், ஏன்னா நானும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறது ஒரு தற்காலிக சந்தோஷத்தை நோக்கி தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாவே நான் முதல்ல சொன்ன மாதிரி பாதி வெற்றி. ஸோ நிரந்தரமான மாற்றங்கள், நிரந்தரமான சந்தோஷங்களுக்கு என்ன தேவைன்னு பாருங்கள். நான் இன்றைக்கி என் வேலையை நான் ஒழுங்காக ஃபோக்கஸ்டாக செய்யும்போது, இன்றைக்கி என்னுடைய தேவைகள் நான் முழுமையாக கவனிக்கும் போது, நான் எதிர்பார்க்குற அந்த இலக்கு ஒரு 10 நாள் 15 நாள் முன்னாடியே கிடச்சிருதுன்றதான் உண்மை. ஸோ இதனால் வாழ்க்கை பாதிக்கப்பட்டுருமா, ஒரு கேம் விளையாடினா லைஃப் போயிடுமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் உங்களுடைய சக்ஸஸ், அந்த சந்தோஷம், அந்த நிறைவு அப்படிங்கிறது தள்ளி போய்கிட்டே இருக்கும். நன்றி.